கதை தலைப்பு: மாலை நேர பயணம். ஒரு அழகான மாலை நேரத்தில் அரவிந்த் என்ற சிறுவன் தனது பேசும் கிளி கோகோவுடன் காட்டு வழியாக நடந்து சென்றான். காடு முழுவதும் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிற ஒளியில் மின்னியது. அரவிந்து, இந்த மாலை நேரம் எவ்வளவு அழகு என்று கோகோ கத்தியது. ஆமாம் கோகோ, ஆனா இந்த காட்டுல ஏதோ மந்திரம் இருக்குற மாதிரி தோணுது என்று அரவிந்த் சிரித்தான். திடீரென காற்றில் ஒரு மெல்லிய குரல், மந்திர மரத்தை தேடுங்கள் என்று கிசுகிசுத்தது. என்னது, மந்திர மரமா? கோகோ ஆச்சரியமாக பறந்து திரிந்தது. அரவிந்து, நாம அதை கண்டுபிடிக்கணும். அவர்கள் காட்டில் ஆழமாகச் சென்றார்கள். வழியில் ஒரு பெரிய முயல் அவர்களை தடுத்து நிற்கவே, ஹாஹா, மந்திர மரத்துக்கு போகணுமா? முதல்ல என்னோட ராஜாவான முயல் நடனத்தை பாருங்க என்று குதித்து ஆடியது. அரவிந்தும் கோகோவும் சிரித்து மகிழ்ந்து முயலுடன் ஆடினார்கள். பின்னர் ஒரு பளபளப்பான ஆற்றை கடக்க வேண்டியிருந்தது. ஆற்றில் மிதந்து வந்த மீன் ஒரு புதிர் கேட்டது. நான் பகலில் மறைந்து மாலை நேரத்தில் மின்னுவேன். நான் என்ன நட்சத்திரம் என்று அரவிந்த் உற்சாகமாக கூறினான். மீன் மகிழ்ந்து அவர்களை ஆற்றை கடக்க உதவியது. இறுதியாக அவர்கள் மந்திர மரத்தை அடைந்தார்கள். அது வானவில் நிறங்களில் ஒளிர்ந்து இனிப்பு வாசனையை பரப்பியது. மரம் பேசியது, நீங்கள் மாலை நேரத்தின் மகிழ்ச்சியை அனுபவித்தீர்கள். இந்த மந்திர இனிப்புகளை எடுத்துக் கொள்ளுங்கள். அரவிந்தும் கோகோவும் இனிப்புகளை எடுத்து சிரித்தபடி வீடு திரும்பினார்கள். அந்த